வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டாக்டர் டூலிட்டில் கதைய பத்தி தான் அலச போறோம். இது வெறும் சின்ன பசங்களுக்கான கதை மட்டும் இல்லைங்க. இதுல இலக்கியம், மொழியோட இலக்கணம், அப்புறம் நிஜ உலகத்துல விலங்குகளை எப்படி பராமரிக்கணும்னு பல விஷயங்கள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல வளர்க்குற செல்லப்பிராணி என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு நாய் அதோட காதை ஆட்டுறதோ, இல்ல ஒரு பூனை அதோட வாலை அசைக்கிறதோ வெறும் அசைவுகள் இல்லாம அது ஒரு முழுமையான வாக்கியமா இருந்து அதை உங்களால மொழிபெயர்க்க முடிஞ்சா கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த ஒரு சிந்தனை தான் டாக்டர் டூலிட்டில் கதையோட அடித்தளமே. இந்த கதையில வர ஜான் டூலிட்டில் சாதாரணமா மனுஷங்களுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு வித்தியாசமான ஆளு. இவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை வருது. அதுக்கு காரணம் கேட்ஸ் ஃபுட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட நோயாளி ஒருத்தர் தான். உள்ளூர்ல இருக்கிற கால்நடை மருத்துவர்களை விட டாக்டர் டூலிட்டிலுக்கு விலங்குகளை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அவர் ஏன் மனுஷங்களுக்கு பதிலா விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு அந்த நோயாளி கேக்குறாரு. இந்த உரையாடல அமைதியா கேட்டுட்டு இருந்த டாக்டரோட செல்லக்கிளி பாலினீஷியா ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த இதுவே ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிடுது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுகிட்ட டாக்டர் பறவைகளோட மொழிய, அதாவது அதோட ஏபிசிகளை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பாலினீஷியா கிளி டாக்டரை வெறும் வேலை மாறச் சொல்லி மட்டும் சொல்லல, அது அவருக்கு ஒரு புதிய உலகத்தையே காட்டுது. விலங்குகள் சும்மா ஏதோ ஒரு சத்தத்தை மட்டும் எழுப்புறதில்லனோ, மனுஷங்களுக்கு சுத்தமா புரியாத விலங்குகளுக்கே உரித்தான தனித்துவமான மொழிகள், வட்டார வழக்குகள், ஏன் தனி அகராதியே அதுங்களுக்கு இருக்கணும், அந்த கிளி ரொம்ப அழகா விளக்குது. இதை நிரூபிக்க அந்த கிளி காக்கா ஓயி ஃபீஃபி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லி காட்டுது. நமக்கு இது வெறும் சத்தமா தெரியலாம், ஆனா பறவைகளோட மொழியில இதுக்கு கஞ்சி சூடாயிச்சா அப்படின்னு அர்த்தமா. இது டாக்டரை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. விலங்குகள் மனுஷங்கள மாதிரியே சத்தம் போடுறது மட்டும் இல்ல, அதுங்களுக்குள்ளேயே ரொம்ப ஆழமான ஒரு மொழி இருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது. இதை கேட்டதும் ஆர்வம் தாங்க முடியாத நம்ம டாக்டர் உடனே ஒரு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் எடுத்துக்கிட்டு பறவைகளோட மொழிய கத்துக்க உட்கார்ந்துடுறாரு. ஆனா விலங்குகளோட தகவல் தொடர்பு வெறும் சத்தத்துல மட்டும் இல்ல அப்படிங்கறத அவர் ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிறாரு. ஆமாங்க, விலங்குகள் தங்களோட உடல் மொழியாலையும் பேசுது. கோவமா இருக்கிற ஒரு வாத்து இல்லனா பயந்து போயிருக்கிற ஒரு பூனைய கவனிச்சு பாத்தீங்கன்னா, அதுங்க வெறும் சத்தத்தால மட்டும் இல்லாம நிக்கிற விதம், காதுகள், கால்கள், வாலை வச்சு தன்னோட உணர்ச்சிகளை ரொம்ப சத்தமாவே வெளிப்படுத்துது. இத புரிஞ்சுக்க அவரோட நாய் ஜிப் செய்கிற ஒரு சின்ன அசைவை கூட நம்மால சொல்ல முடியும். ஜிப் அதோட மூக்க பயன்படுத்தி மழை நின்னு போனது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வியே கேக்குது. பார்க்க அதோட காதை சொரியற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள இவ்வளவு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? டாக்டர் டூலிட்டில் தங்களோட மொழியை கேட்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன, மத்த டாக்டர்கள் தவற விடுற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கூட விலங்குகள் எல்லாம் அவரோட கிளினிக்ல குவியத் தொடங்குது. ஒரு நாள் ஒரு உளுங்குதிரை டாக்டர் கிட்ட வந்து மலையோட அந்த பக்கம் இருக்கிற ஒரு முட்டாள் டாக்டர் தனக்கு தொடர்ந்து மாத்திரைகளை கொடுத்துட்டு இருக்கிறதா புகார் சொல்லுது. ஆனா அந்த குதிரைக்கு தேவையானது மாத்திரை இல்ல, வயல்ல வேலை செய்யும் போது வெயில்ல இருந்து கண்ணை பாதுகாக்க பச்சை நிற மூக்கு கண்ணாடி தான் வேணும்னு அது தெளிவா கேக்குது. விலங்குகள் தங்களோட தேவையை எவ்வளவு துல்லியமா சொல்லுதுன்னு பாத்தீங்களா? நாளுக்கு நாள் நோயாளிகளோட கூட்டம் கட்டுக்கடங்காம போகுது. இதனால வேற வேற வகையான விலங்குகளை சமாளிக்க அவர் தன்னோட வீட்லயே தனித்தனி நுழைவாயில்களை அமைக்க வேண்டிய நிலைமை வருது. குதிரைகளுக்கு முன்கதவு, பசுக்களுக்கு பக்கவாட்டு கதவு, செம்மறியாடுகளுக்கு சமையலறை கதவு, எலிகளுக்கு நிலவரைக்கு போறதுக்குன்னு ஒரு சின்ன சுரங்கப்பாதைன்னு மாத்தி மாத்தி கட்டுறாரு. விலங்குகள் மேல அவர் வச்சிருக்க அளவற்ற அன்பை இது காட்டுது. இந்த கதை வெறும் ஒரு சுவாரஸ்யமான கற்பனை மட்டும் இல்லைங்க. இதுக்குள்ள நம்ம மொழியோட இலக்கண அமைப்பை சொல்லிக் கொடுக்கிற சில புத்திசாலித்தனமான விஷயங்களும் இருக்கு. ஆசிரியர் ரொம்ப அருமையா காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அதாவது கூட்டுச் சொற்களை கதையில கொண்டு வராரு. டாக்டர் டூலிட்டில் கதையில வர்ற சில தனித்துவமான வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா அதுல ஹைஃபனேட்டட், ஓபன், அப்புறம் க்ளோஸ்டு அப்படின்னு 3 வகையான கூட்டுச் சொற்களை பார்க்கலாம். கேட்ஸ் ஃபுட்மேன் அப்படிங்கிறது ஹைஃபனேட்டட் சொல்லுக்கும், பேர்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓபன் சொல்லுக்கும், ஃப்ளவர் பாட்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ்டு சொல்லுக்கும் ரொம்ப அருமையான உதாரணங்கள். இந்த மாதிரி கதையோட சேர்ந்து இலக்கணம் கத்துக்கிறது எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல. இதே மாதிரி பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு சுவாரஸ்யமான இலக்கண கூரையும் இந்த பாடம் அறிமுகப்படுத்துது. நம்ம மொழி எவ்வளவு விளையாட்டுத்தனமானதுன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். பாலிண்ட்ரோம்னா வேற ஒன்றும் இல்ல, ஒரு வாக்கியத்தையோ இல்ல வார்த்தையையோ முன்னாடி இருந்து படிச்சாலும் பின்னாடி இருந்து படிச்சாலும் ஒரே மாதிரி வர்றது தான். இதை புரிஞ்சுக்க ஸ்டெப் ஆன் நோ பெட்ஸ் அப்படிங்கிற இந்த வாக்கியத்தை எடுத்துப்போம். இதையே வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமா, அதாவது ஒவ்வொரு எழுத்தையும் பின்னோக்கி படிச்சு பாருங்களேன். திரும்பவும் அதே ஸ்டெப் ஆன் நோ பெட்ஸ் அப்படின்னு தான் சரியா வரும். இது ஒரு அற்புதமான மொழியியல் தந்திரம்னே சொல்லலாம். சரி,
இப்போ இந்த கற்பனையான கதையிலிருந்து நம்ம நிஜ உலகத்துக்கு வருவோம். ஏன்னா விலங்குகளை புரிஞ்சுக்கிறதும் அதை பராமரிக்கிறதும் நம்ம வரலாற்றோட ஆழமா பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற நவீன கால்நடை மருத்துவம் வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவோட பழமையான மருத்துவ முறையான ஆயுர்வேதத்துல விலங்குகளுக்குன்னு பிரத்யேக சிகிச்சை முறைகள் இருந்திருக்கு. சரக சம்ஹிதா, சுஸ்ருத சம்ஹிதா, அப்புறம் ஹரித சம்ஹிதா மாதிரியான பழங்கால இந்திய மருத்துவ நூல்கள்ல விலங்குகளுக்கான மருத்துவ பராமரிப்பு பத்தின குறிப்புகள் ரொம்ப விரிவாவே இருக்கு. வாயில்லா ஜீவன்கள் மேல நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அக்கறை காட்டியிருக்காங்கன்னு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு விலங்குகளோட பறவை மொழி தெரியாம இருக்கலாம். ஆனா அதுங்களோட தேவைகளை கண்டிப்பா நம்மால புரிஞ்சுக்க முடியும். தெருவுல இருக்கிற விலங்குகளுக்கு உணவும் தண்ணியும் கொடுக்கறது மூலியமாவும், விலங்கு காப்பகங்களுக்கு ஆதரவு தர்றது மூலியமாவும் நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். அதோட கோசாலைகளுக்கு போய் பசுக்களை எப்படி பராமரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சா ஆதரவில்லாத செல்லப்பிராணிகளை தத்தெடுத்து வளர்க்கலாம். இறுதியா இந்த மொத்த அலசலையும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். டாக்டர் டூலிட்டில் மாதிரி நமக்கும் விலங்குகள் கிட்ட நேரடியா பேசுற திறன் திடீர்னு கிடைச்சிட்டா இந்த பூமியில நாம வாழ்ற முறை எந்த அளவுக்கு மாறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். இன்னொரு அருமையான தலைப்போட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.